ஹாய் கைஸ். ஓபி ஃபுட்டின்னு ஒரு சேனல் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்னைக்கு என் தம்பி ஒரு பாஸ்தா செய்ய போகிறான். ஸோ அது மறக்காம பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ அவன் செய்கிற வீடியோவை நான் போடுறேன், பாருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்தா தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது ஸ்வீட் கார்ன், கேரட், கேப்சிகம் தான். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெயை ஊற்றிட்டு அதுலேயே பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பூண்டோட ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்கிடும். ஒரு பக்கம் நல்லா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஸ்ட்டை அந்த பூண்டோட இருக்கிற எண்ணெயிலையும் அப்படியே ஊற்றிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாக்கான சாஸ் தான் ரெடி பண்ணுறோம். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணோன்னே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே பாஸ்தாவை வேக வச்சுட்டு வந்துடலாம். ஸோ நம்ம எடுத்துருக்கிறது சங்கு தான் எடுத்திருக்கோம். நீங்கள் என்ன ஷேப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எது போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம சில்லி பவுடர், கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். ஸோ கரம் மசாலா ஆட் பண்ணோன்னே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸோ இதுதான் ஒரு சாஸோட கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளுக்கு பாஸ்தாவில் மசாலா ஒட்டும். இந்த டைமில் வெஜிடபிளும் போட்டுக்கோங்க. கேரட், ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வெஜிடபிள் இல்லாமல் கூட செய்யலாம். ஸோ நல்லா தான் இருக்கும். ஓரளவு வெந்தோடனே நீங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகமோடு சேர்த்து சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க, வெஜிடபிள் வெந்துடும். நம்ம இந்த டைமில் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணோடனே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம போட்ட மசாலா எல்லாமே அந்த பாஸ்தாவில் இறங்கிடும். ஸோ அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா விடாமல் கிண்டிக்கினே இருங்க. ஸோ அப்போ தான் நமக்கு ஃப்ளேவர் வரும். நீங்கள் இந்த சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபு, லைக்கும் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். ஸோ அதனால் அது மறக்காமல் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தாலே தெரியும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. மசாலா நல்லா ஒட்டியிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே இருக்குது.